எஸ் மை டியர் மாஸ்டர்ஸ், நேற்று நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மைண்ட் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இந்த உடல் என்பது பிரெயின் மூலமாக இயக்கப்படுகிறது. ஆனா அந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்றது இந்த மனம். சிம்பிளா சொல்லணும்னா புரியும்படி, பிரெயின் என்பது ஹார்ட்வேர், மனம் என்பது சாஃப்ட்வேர். பிரெயினுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம். ஆனா மனசு என்பது நாம சரிப்படுத்திக்கணும். மனம்தான் இந்த உடலை இயக்கி வைக்குது. இந்த மனம் இது பல பிறவிகளா தொடர்ந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆன்மா எப்படியோ மனம் கூட அப்படியே. இன்னும் ஒரு சொல்லில் சொல்லணும்னா, ஆன்மாதான் மனம் என்ற ரூபத்தில் நம் வாழ்க்கையில் இருக்கு. இந்த மைண்ட் என்பது நிறைய வகை இருக்கு. நீங்க சப்கான்சியஸ் மைண்டுன்னு கொடுத்துருக்கிறீங்க. ஆனா நான் நேத்துக்கு இன்னைக்கும் மைண்டை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருப்பது போல் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் இரண்டு விதமாக இருக்கிறது. சப்கான்ஷியஸ் மைண்ட் இயங்குது என்பது மைண்டில் இருந்து எது எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம் கொடுக்குறோமோ அதுதான் அங்கே இயக்கப்படுகிறது. ஸோ முதல்ல நம்ம மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இங்கே பெரிய வேலை மைண்டு தான் செய்யுது. நம்ம மைண்டை நாம் எப்படி இயக்கி வைக்கணும்? பெரியவங்க சொல்லுவாங்க, மனம் உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். மனசனுடைய கண்ட்ரோலில் நீ போயிட்டேன்னா வாழ்க்கை என்பது தலை கீழாக இருக்கும். இது அனைத்தும் நமக்கு தியானத்திற்கு வந்த பிறகுதான். மனதை அடக்க வேண்டாம், ஆனால் கட்டுப்படுத்துதல் எப்படி என்பது நமக்கு புரிகிறது. தியானத்தில் நாம் செய்கிறது அதுதான். நம்முடைய வேலை யோசனைகள் செய்வது. யோசனைகள் எப்போ நாம் கண்ட்ரோல் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மனம் என்பது கூட கண்ட்ரோலுக்கு வருகிறது. எப்போ இதெல்லாம் நடக்கிறதோ அப்போ நம்மளுடைய ஆன்ம சக்தி என்பது ஓங்குகிறது. அதாவது நம்மளுடைய எனர்ஜி ஆகட்டும், ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், வைப்ரேஷன் ஆகட்டும், அனைத்தும் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்மளுடைய ஆத்ம சக்தி எப்பொழுது பெருகிக்கிறதோ அப்பொழுது நம்மால் செய்ய முடியாத காரியம் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் எந்த லட்சியத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், அதனை நிறைவேற்றும் கெப்பாசிட்டி என்பது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சேரும். அதாவது ஆன்ம சக்திக்கு அசாத்தியமானது என்பது இந்த விஸ்வத்தில் ஏதும் கிடையாது. இப்போ நம்ம மனோசக்தி மூலம் நம்ம என்னென்னலாம் செய்ய முடியும்? மனோசக்தி மூலம் நாம் நம்மை மாத்திரம் கிடையாது, இந்த இயற்கையில் இருக்கும் சக்திகளை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நம்ம வெளியில போகும்போது ரொம்ப வெயிலா இருக்கு, இன்னைக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு, எனக்கு குளிரா இருக்கு, இந்த மழை காலத்துல என்னால தாங்க முடியல, இது நனையிறோம் நாம். இதெல்லாம் எப்படி தெரியுது உடலுக்கு? மனம் மூலமாகத்தான் இந்த உடலுக்கு அந்த உணர்ச்சிகள் என்பது ஏற்படுகிறது. நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த மனோசக்தி மூலமாக அனைத்தையும் நாம் வெல்லலாம். அதாவது நம் பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாளணும் என்ற ஒரு யுக்தி என்பது இந்த மனோசக்தி மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஒருத்தர் நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்னு சொல்றோம்,
அந்த இன்டெலிஜென்ஸ் என்பது எதை வச்சு நம்ம சொல்றோம்? அவங்களுடைய யோசனைகள் வச்சியா, இல்லை அவங்களுடைய செயல்கள் வச்சியா, இல்லை அவங்களுடைய மார்க்ஸ் வச்சியா? நாம பொதுவா அவங்களுடைய அகாடமிக்ஸில் அவங்க என்னென்னலாம் படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய வேலையில் அவங்க எவ்வளோ சிறப்பாக இருக்கிறாங்க, அதை வச்சு தான் நாம் வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோம். ஆனால் அது தவறு. ஒருத்தர் ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறார் என்பது அவர்களுடைய மைண்ட் பவரை வச்சு தான் நம்ம சொல்லணும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு கோல்டு மெடலிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 6 வருஷமாச்சு அவர் படிப்பு முடிச்சு இன்ஜினியரிங்கில் கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் இது வரைக்கும் அவருக்கு வேலையே வரல. ஏன்னா வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கு. இப்போ வந்து கோல்டு மெடல்னா டக்குன்னு வேலையை கொடுத்துக்கிட மாட்டாங்க. அங்கே நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பல கட்டங்களில் இருக்கும் அந்த இன்டர்வியூ. அதில் ஒன்று வந்து 10 பேர் உக்காந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய யோசனை என்ன, நம்ம அதை எப்படி செயல்படுத்த போகிறோம்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒப்பிக்க வைக்கணும். அதிலெல்லாம் ஒரு ஃபெயில் ஆகிறாரு. ஸோ இன்டெலிஜென்ஸ் என்பது மைண்ட் பவரை வச்சு தான் நாம் எடை போடணும். இந்த மைண்ட் பவரால் முடியாதது எதுவும் கிடையாது. மைண்டு ஒரு வாட்டை நினச்சிட்டா எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அமெரிக்காவில் பழங்குடியினர் அவங்க வந்து ஒரு பூஜை செய்யும் போது மகா காலக்கூட்ட விஷத்தை அங்கே படைக்கிறாங்க. அந்த பூஜாரி வந்து பூஜை முடிச்ச உடனே அந்த விஷத்தை சாப்பிட்றாரு. உண்மையில் சொல்லணும்னா ஒரு சொட்டு நம்ம நாக்கு மேலே பட்டாலே போதும், பட்டுன்னு உயிர் போயிடும். ஆனால் அந்த பூஜாரி உயிரோடு இருக்கிறாரு. ஏன்? இது காலக்கோட்ட விஷமாக இருந்தாலும் இது கடவுளுடைய பிரசாதம், இதை எடுத்துக்கிட்டா எனக்கு எதுவும் ஆகாது. நான் வந்து இந்த இதுக்கு பூஜாரி, இந்த ஊர் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான், இந்த மக்களுக்காக நான் இதை பருகிறேன், எனக்கு எதுவும் ஆகாது என்ற மனோபலத்தின் மூலமாக அந்த விஷத்தை கூட அந்த உடலுக்கு எதுவும் எந்த தீங்கும் செய்யல. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இது எல்லாமே இந்த மெடிக்கல் சயின்ஸுக்கு எட்டாத ஒரு விஷயங்கள். நமக்கு தெரியும் பாம்புகள் இருக்கு. ஆனா 90% பாம்புகள் எதுவும் விஷத்தோடு இல்லை. ஆனா பாம்பு கடிச்சா விஷமேறும், விஷமேறினா நாம இறந்து போயிடுவோம் சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒரு வாட்டி பசங்க ட்ரெக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு பையன் ஒரு பாம்பை பார்த்தான். ஐயோ பாம்பெல்லாம் இருக்கா இங்கேன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற ஒருத்தன் வந்து கொண்ட ஊசி இல்லை, கொண்ட ஊசியால் கால் மேலே குத்தினான். ஐயோ பாம்பு தான் என்னை கொத்திடுச்சு, இந்த விஷயம் எனக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லி அவன் நினைக்கும் போது வித்தின் ½ அவர் இறந்து போகிறார். இத்தனைக்கும் பாம்பு எதுவும் கொத்தலை, விஷயமே எங்கே இல்லை. பாம்பே கொத்திருந்தாலும் அது விஷப்பாம்பா இருந்தாதான் விஷம் ஏறுமே தவிர ஜஸ்ட் கொண்ட ஊசி. அது பார்த்தாரு, ஐயோ 2 புள்ளி மாதிரி இருக்கு, அப்போ பாம்பு தான் கொத்திடுச்சு. மனம் எப்படி வேலை செய்யுது என்பதற்காக. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். 2வது உலகப் போர் நடக்கிறது. போரில் நிறைய பேர் காயத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பல பேருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து மயக்க மருந்து இல்லை, தீந்துடுச்சு. இப்போ ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் அங்கே அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு மருந்து இல்லை. டாக்டர் என்ன செஞ்சார்? சத்தமாக நர்ஸுக்கிட்ட, மா அந்த மயக்க ஊசி கொண்டு வாமான்னு சொன்னார். அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு வெறும் டிஸ்டில் வாட்டர் தான் இன்ஜெக்ஷனில் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. அது ஊசி போட்ட உடனே அவர், ஓ நமக்கு இப்போ மயக்க ஊசி கொடுத்துட்டாங்க, நமக்கு மயக்கம் வந்துடுச்சுன்னு நினச்சாரு. அவர் மயக்க நிலைக்கு போனதுமே அறுவை சிகிச்சை நடந்தது. இல்லைன்னா அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. இப்போ டிஸ்டில் வாட்டர் ஏற்றினாலும் அவருக்கு அந்த மயக்க நிலை எப்படி வந்தது? நமக்கு கொடுத்தது மயக்க மருந்துன்னு அவர் மனம் நினைச்சதுனால வந்தது. ஸோ மனத்தினால் எதையாவது நாம செய்ய முடியும். நேற்று வந்து நம்ம பட்டாம்பூச்சியை பார்த்தோம். ஒரு சின்ன புழு மனோசக்தியால ஒரு வண்ணத்து பூச்சியாக எப்படி மாறுகிறது? அதே மாதிரி தான் சிலந்தி.
சிலந்தி எப்படி பின்னுது? அதனுடைய மனோசக்தி. நமக்கு கை இருக்கு, கால் இருக்கு, நமக்கு எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய டெக்னாலஜி இருக்கு. இருந்தாலும் நம்மளால அந்த மாதிரி செய்ய முடிகிறதா? இல்லை. ஆனா சிலந்தி அந்த மாதிரி ஒரு கூண்டை எப்படி உருவாக்குது? நிறைய பறவைகளுடைய கூண்டுகள் நீங்க பாருங்க. நம்ம வீடு கட்டுற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். நமக்கு ரெண்டு கை இருந்து அந்த மாதிரி ஒரு கூண்டு கட்ட சொன்னா நம்மளால முடியாது. ஆனா பறவை தன் மூக்காலேயே கட்டுது. ஹவு! மனோசக்தி. மனோசக்தியை மிஞ்சினது ஏதும் கிடையாது. ஆனா இந்த மனோசக்திக்கு என்னென்ன நாம இன்புட்ஸ் கொடுக்குறோம் என்பது தான் இருக்கு. நம்ம டிவியில் என்ன பார்க்குறோம், நியூஸில் என்ன கேட்குறோம், நியூஸ் பேப்பரில் என்ன படிக்கிறோம், சின்ன வயசுல இருந்து நமக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இவை அனைத்தும் இந்த மைண்டுக்குள்ள ஒரு நாலெட்ஜாக போய் உட்காரும் போது அதுவே நாம் நிஜம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் எதையெல்லாம் நம்புகிறோமோ நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தை பொறுத்து தான் இந்த மைண்ட் என்பது வேலை செய்யுது. அங்கே அந்த பூசாரிக்கு அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. இது விஷமாக, அது விஷம்னு அவருக்கும் தெரியும். விஷமாக இருந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது என்று அந்த மனம் நம்பினதன் காரணமாக அந்த விஷம் அந்த உடல்ல அந்த வேலை செய்யல. எதை நாம் அங்கீகரிக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் இது அனைத்தும் இருக்கும். ஸோ இந்த மைண்ட் என்பது சைத்தன்ய சக்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு. இந்த மைண்ட் தான் இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மைண்ட் என்னெல்லாம் செய்யுது? யோசனைகளை பிறருக்கு அனுப்புகிறது, பிறருடைய யோசனைகளை தான் ரிசீவ் பண்ணிக்குது. அதாவது நம்ம டிவியில் எது பார்க்குறோமோ, ரேடியோவில் எது கேட்குறோமோ, அது அனைத்தும், நியூஸ் பேப்பரில் படித்தோமோ, ஒரு புக்கு படித்தோமோ, எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அது அனைத்தும் இந்த மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகுது. அதனால்தான் நாம் எதனை கேட்கிறோம், எதனை படிக்கிறோம், எதனை பார்க்கிறோம் என்பது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இதைத்தான் மகாத்மா காந்தி சொன்னார். அது 3 குரங்கு மூலமாக சொன்னதுனால இது குரங்குகளுக்குன்னு நினச்சிக்கிட்டு நாம் அதை விட்டுட்டோம். கண்டிப்பாக நாம் எதனை பார்க்கிறோம், எதனை படிக்கிறோம், எது நம் காதுக்குள்ளார போகுது என்பதை நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏன்னா அதன் மூலமாகத்தான் நம்மளுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி என்பது இருக்கு. ஸோ ஒருத்தரை நாம் ஒரு ஆன்மாவாக பாவித்து அவருடைய மைண்ட் பவர் என்ன என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம உலகத்தில் நம் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடக்கிறது? நம்மளுடைய அக உலகத்தில் இருந்து, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நம்ம மைண்டுக்கு எதெல்லாம் வருகிறதோ, எதையெல்லாம் நாம் நம்புகிறோமோ, எதையெல்லாம் நாம இது நடக்கும் சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனா சப்கான்சியஸ் மைண்டுக்கு இது நல்லது கெட்டது என்பது எதுவும் தெரியாது. நேற்று சொன்னோம் இல்ல, AK-47 வேணும்னா அது உங்களுக்கு தந்துடும். ஆனா அது உங்ககிட்ட இருந்து அது உங்களுக்கு நல்லதா கெட்டதா என்பது அதுக்கு தெரியாது. எதை கேட்கணும் என்ற பொது அறிவு நமக்குத்தான் இருக்கணும். ரெண்டாவது, நாம் கேட்காமல் எதுவும் கிடைக்காது. நீங்க கேட்கணும். உள்ளுக்குள்ள எத்தனையோ இருக்கு, இது எனக்கு வேணும் என்று நீங்க கேட்கணும். கேட்ட பிறகு அது எப்பொழுது நிறைவேறும்? அதற்கு உங்களுடைய உணர்வுகள், உங்கள் கோரிக்கைகள், உங்கள் சங்கல்பங்கள், உங்கள் பிலீவ் சிஸ்டம், நம்பிக்கைகள், அதனை பொறுத்துத்தான் இது நமக்கு நிறைவேறும் என்பது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு நமக்கு வேணும்னா சும்மா வீடு வேணும்னு சொல்லி நினைச்சு நம்ம விட்டுடக்கூடாது. அந்த வீடு என்பது எப்படி இருக்கணும், எத்தனை ரூம் இருக்கணும், எந்த மாதிரி பிளானிங்ல இருக்கணும் உட்பட, அதுக்கு நம்ம எந்த மாதிரி லைட் போட்டு இருக்கிறோம், எந்த மாதிரி கலர் அடிச்சிருக்கிறோம், இது அனைத்தும் வைத்துத்தான் அது ஃபீல் பண்ணணும். இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், நான் நினச்ச மாதிரியே இருக்கு, நான் நினச்ச மாதிரி இந்த இன்டீரியர் டிசைன் பண்ணிக்கிட்டேன், இந்த சோஃபா நான் விரும்பி வாங்கினேன், இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த லைட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த ஃப்ளோரிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷன் பவர், கற்பனை திறன்,
அந்த உணர்ச்சிகள் கற்பனை திறன் மூலமாக நீங்க வெளிப்படுத்தும் போது அது எவ்வளவு விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் என்பது உங்கள் கையிலே தான் இருக்கு. எதையெல்லாம் நாம் விரும்புகிறோமோ அதை அனைத்தும் நாம் இந்த மைண்டுக்கு நம்ம அனுப்பும் போது அது ஃபில்டர் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்புறது. எப்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுதோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக இது அனைத்தும் நமக்கு பௌதீக வாஸ்தவங்களாக மாறுகிறது. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம் எதை கொடுக்குறோம் என்பது நம்ம கையில தான் இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கான்ஷியஸ் மைண்ட் என்பது ஞானத்தின் மூலமாக நடக்கிறது. நமக்கு ஆன்ம அனுபவங்கள் இல்லைன்னா மைண்டு மேல அகங்காரம் என்பது இருக்கும், அதாவது ஈகோ. ஈகோ என்பது எப்போ வருகிறது? நான் தான் பெரிய வஸ்து, என்னை விட வேற யாரும் கிடையாது, நான் இதெல்லாம் செய்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஈகோவை இன்னும் பூஸ்டப் பண்ணிக்கணும், ஈகோ இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு வருகிறது என்ற ஒரு தவறான கருத்தும் இருக்கிறது. அந்த ஈகோவால் கான்ஷியஸ் மைண்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆகுது. ஈகோ எதுக்கு வந்தது? ஆன்மானும் தெரியாது, ஆன்மாவும் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆன்மா அனுபவங்களும் கிடையாது. ஆன்மா அனுபவங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஈகோ இல்லாமல் நம்ம டவுன் டு த எர்த் இருக்கணும். இதுதான் நவ்யார் சொன்னார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு. உலக அளவுல எவ்வளவோ இருக்கு, நமக்கு தெரிந்தது ஒரு சும்மா ஒரு மணல் அளவு தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு அகங்காரம்? கடவுளின் படைப்பில் கடவுளின் கருணையால் நாம இதை கொஞ்சம் கத்துக்கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு அகங்காரம்? அகங்காரம் இருக்கும் போது மனம் என்பது வெறித்தனமாக வேலை செய்கிறது. அதன் மூலமாக நமக்கு பல துக்கங்கள், சோகங்கள் என்பது வருகிறது. ஸோ நம்முடைய கான்சியஸ் மைண்டை நாம சரியான முறையில் அதனை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். இந்த கான்சியஸ் மைண்ட் மேல என்னெல்லாம் இருக்கு? இது வரைக்கும் நமக்கு இருக்கிற அபிப்பிராயங்கள், இந்த சங்கத்தில் இருந்து அந்த சமுதாயத்திலிருந்து நாம் எதெல்லாம் கற்றுக்கொண்டோம், நம் புத்தி நமக்கு என்ன சொல்லுது, இது அனைத்தும் ஞானமாக இங்கே இருக்கிறது. இந்த ஞானத்தை நமக்கு இல்லைன்னா மைண்டு வந்து, அதாவது லேசினஸ், சோம்பேறியாக மாறிடும். எப்போ மைண்டு வந்து சோம்பேறியாக மாறுகிறதோ சப்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. நமக்கு பல தவறான கருத்துக்கள் இருக்கு. அதுல சிலது, இந்த வாழ்க்கை என்பது சோகமாகத்தான் இருக்கும், இந்த தேகம் ரொம்ப அற்பமானது, இதுக்கு எந்த சக்தியுமே இல்லை. ரெண்டாவது, இந்த தேகம் என்பது, இந்த பிறவி என்பது முன்பிறவிகளின் பாவத்தின் மூலமாகத்தான் நமக்கு வந்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தும் இருக்கு. என் வாழ்க்கையில் இருக்கும் நிகழ்வுகள் எதுவுமே என் கண்ட்ரோல் இருக்காத நிகழ்வுகளுடைய கண்ட்ரோலில் தான் நான் இருக்கிறேன், அதை என்னால் அடக்கவே முடியாது. எந்த பிறவியில் எந்த கர்மா நான் செய்தேன்னு அதனால்தான் இவ்வளவு சோகங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு. பிறருடைய தயா தாட்சியங்கள் மேல் சார்ந்து என் வாழ்க்கை இப்படி ஓடிக்கொண்டு இருக்கு. இந்த தேகம் என்பது, ஆரோக்கியம் என்பது ரொம்ப நாளைக்கு இருக்காது. வயசானா கண்டிப்பா இது வந்து சக்தி இழந்துடும், எனர்ஜி இருக்காது. ஆரோக்கியமின்மை என்பது அது பொதுவான விஷயம், அது தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நினைக்கிறதன் மூலமாகத்தான் இந்த உடலுக்கு அனாரோக்கியம் என்பது வருகிறதே தவிர, இல்லைன்னா ஆரோக்கியத்துக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது, கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள்னா தூங்குனாதானே கனவு வரும் சொல்லி தூக்கத்துக்கு போகிறது கிடையாது. நம் கனவுகள் எப்படி இருக்கணும்னா, நம் தூக்கத்தை நாம் தொலைத்து விட வேண்டும். இந்த கனவு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் எனக்கு வேணும் என்ற கனவு எனக்கு இருக்கிறது, அந்த கனவு எனக்கு இந்த தூக்கத்தை கூட வரவிடாமல் செய்கிறது என்ற அளவுக்கு நாம் கனவுகள் காண வேண்டும். சில பேர் வந்து எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைப்பா, எப்பவுமே இந்த துரதிருஷ்டம் என்ன பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ரெண்டாவது, பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருக்குமே
பேராசை என்பது இருக்கு. பேராசை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது, சம்பாதிக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. நல்ல முறையில் சம்பாத்தியம் என்பது சாத்தியமே இல்லை. இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆன்மீக ஞானமும் இருக்காது, அந்த ஆன்மீக வாசனை கூட இருக்காதுன்னு சொல்லி ஒரு தவறான கருத்து இருக்கு. அதெல்லாம் மித்துன்னு நமக்கு தியானத்துக்கு வந்த பிறகுதான் தெரிகிறது. எத்தனையோ மகான்கள் இப்போ நம்ம சொசைட்டியே எடுத்துக்கோங்க. பிரமிட் ஆன்மீக மன்றம் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுக்கணும். அது நீங்கள் ஜூம் செஷன் ஆகட்டும், நீங்கள் பிரமிடுகள் கட்டினதாகட்டும், எந்த நிகழ்ச்சிகள் நடத்தினதாகட்டும், அதில் இருந்து நமக்கு வசதியிலேருந்து சாப்பாட்டில் இருந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கணும். ரெண்டாவது, அங்கே நாம் நடத்துகிற அந்த கலை நிகழ்ச்சிகள் கூட அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லி ஒரு சொத்தையோ கித்தையோ கொண்டு வந்து போட்டால் திட்டுவார் பத்ரி சார். இதெல்லாம் ஒரு கல்ச்சரல் சார். எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டில் மிகப்பெரிய அளவில் நம்ம செய்யணும். ஆனால் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கணும். எங்கிருந்து வருது? பல பேர், பணம் இருக்கிற பல புண்ணியவான்கள் இங்கே டொனேஷன்ஸை கொடுப்பதின் மூலமாகத்தான் நடக்கிறது. இப்போ இந்த ஜூமுக்கெல்லாம் யார் பணம் கட்டுறாங்க? அதுவும் பல மொழிகளிலே மகாவதார் டிவி நடத்துது. அப்போ எத்தனை ஜூம் இருக்குது? அந்த அந்த ஜூம்ஸ்க்கெல்லாம் யார் பணம் கட்டுறாங்க? நாம் ஏதாவது மகாத்தர் டிவிக்கு ஏதாவது கொடுக்குறோமா? இன்னும் அவங்களே வந்து ஒருத்தர் ஒரு மொழிக்கு இவர் தான் ஜூம் இன்சார்ஜுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு அதுக்கு ஒவ்வொரு மாதமும் இத்தனை டாபிக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவும் பிளான் பண்ணுறாங்க. இந்த 4 நாள் கிளாஸுக்கு 5 மணிக்கு வரத்துக்கு என்னால் முடியல. ஆனால் டெய்லி பழையப்பன் சார் எப்படி வர்றாரு? அந்த கமிட்மெண்ட், இது செய்யணும், ஒரு வேலை எடுத்துக்கிட்டு அது மேலே நம்ம முழுசாக இருக்கணும்னு சொல்லி. சில பேர் தியானம் மாத்திரம்தான் செய்வாங்க, சில பேர் கிளாஸ்க்கு மாத்திரம்தான் வருவாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரவங்க ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஒரு நாள் விடாமல் வரணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு பழனியப்பன் சார். சில பேர் வந்து எனக்கு கனவுகள் காண்றதுக்கு முடியாது, எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டியே இல்லை, நான் செஞ்சால் அது சரியாக வராது, இந்த மாதிரிலாம் இருக்கும். தேகத்துக்கு ஆரோக்கியமின்மை என்பது ஒரு சாதாரணமான விஷயம். நான் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் என்னால் சரிவர செய்யவே முடியல. எனக்கு வந்து ரொம்ப பருமனான ஒரு உடல் இருக்குது. காரணம் வந்து எங்கள் வீட்டு ஜீன்ஸ்லேயே அது அப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லோரும் பருமனாக இருக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து பிறந்ததுனால தான் நான் பருமனாக இருக்கிறேன்னு நம்ம வீட்டை கூட, நம்ம முன்னோர்களை கூட நம்ம திட்டிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு வாட்டி. யாருமே என்னை வந்து விரும்ப மாட்டாங்க. பல பேரை கவர்ற மாதிரி என்னால் பேச முடியல. இது எல்லாத்தையும் எதையெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கை அனுபவங்களாக நமக்கு வருகிறது. அதையும் மீறி நான் வெள்ளையா இருந்தால் தான் அழகா இருப்பேன், ஆனால் எனக்கு நான் வெள்ளையா இல்லையா, எங்கள் அம்மா என்னை கருப்பாக பெற்றுட்டாங்களேன்னு சொல்லி பல பேர் கதுறதும் அழுவுறதும் நம்ம கேட்டு இருக்கிறோம். நான் கருப்பாக இருக்கிறதுனால சில கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னால் போட முடியல. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. எல்லாம் முள்ள முள்ளமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் இது பொதுவான கருத்துக்கள். ஒரு பெண்ணு பார்க்கறதுக்கு போகிறப்பவே ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னு அந்த பையன் ஆகட்டும், அங்கே பையனுடைய அம்மா ஆகட்டும் சொல்கிற முதல் வார்த்தை என்ன? பொண்ணு அழகாக இருக்கணும். ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு சில வருஷங்களுக்கு சொல்கிறது என்ன? அழகா இருந்து என்ன பிரயோஜனங்க? ஒரு வார்த்தையும் கேட்கறது இல்லை, ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கிறா, ஒரு வேலையும் செய்யறதில்ல, என் பையனை ஆட்டி வைக்கிறா, எங்களால் முடியவே இல்லை. அதுவே ரெண்டாவது பையனை கல்யாணம் செய்யும் போது அழகெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அடக்கமாக நல்லா பணி தெரிஞ்ச ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறது வழக்கம் தானே. இதில் இது தவறான கருத்துக்கள். நம்ம பெரியவங்க சொன்னாங்க, அழகு என்பது என்ன? உடல் அழகா, மன அழகா? உள்ளுக்குள்ள அந்த அழகு என்பது இருந்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கணும் அந்த பியூட்டினஸ், அந்த கேரக்டர், வாட் எவர். ஸோ இந்த மைண்ட் என்பது
பல பிறவைகளா நம்ம பிறந்ததுல இருந்து இந்த மைண்ட் என்பது நம்ம கூடவே வந்து கொண்டு இருக்கு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எதையெல்லாம் நாம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்பது இருக்கு. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதெல்லாம் கொடுக்கறது கான்ஷியஸ் மைண்ட். ஸோ கான்ஷியஸ் மைண்ட்ல எதையெல்லாம் நாம இன்புட் கொடுக்குறோமோ என்பதில் நாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அந்த அவேர்னஸ் இருக்கணும். அதனால்தான் டிவி சீரியல்ஸ் பார்க்க வேண்டாம், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க வேண்டாம், கெட்டதை கேட்க வேண்டாம், நல்லதையே கேளுங்கள், நல்லதையே நினைங்கள். இன்னும் சொல்ல போனால் யார் என்ன நமக்கு கெடுதல் செஞ்சாலும் அவர்கள் பற்றி கூட நாம நல்லதாகவே நினைக்கணும். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஜீசஸ் சிலுவை ஏத்தின போது உயிரோடவே சிலுவை ஏத்து அவருக்கு எவ்வளவு பெரிய ஆணி கை காலெல்லாம் அடிச்சாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு? எவ்வளவு வலி இருக்கும். ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் நமக்கு அவ்வளவு வலிக்குது. அவரை ஒரு ஆணி போட்டு அடிக்கிறப்ப எவ்வளவு வலி இருக்கு. இருந்தால் என்ன சொன்னாரு? அவர்கள் அறியாமையினால் செஞ்சாங்க, அவங்கள விட்டுடுங்க, எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் சொன்னாரு. நாம் என்ன சொல்றோம்? அவர் ஜீசஸ்பா, அவர் கடவுள், அதனால அவர் மன்னித்தாரு. என்னாலெல்லாம் மன்னிக்கவே முடியாது. நம்ம உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம், போறப்ப ஏதாவது கால் பட்டுட்டு அவங்க சாரி சொல்லிட்டு தான் போனாங்க. பாரு, நல்லா மிதிச்சிட்டு போறாங்க. கேட்ட சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? கால் மிதிச்சதுல நம்ம கால் ஒன்றும் உடையல. அது தெரியாம பட்டுடுச்சு. தெரியாம பட்டிருந்தாலும் அவங்க சாரி சொல்லியிருந்தாலும் நமக்கு மன்னிக்கிற மனம் என்பது இல்லை. அங்க ஒரு மன்னிப்பு கேட்கல. அவருக்கு தண்டனைன்னு சொல்லி உயிரோடு இருக்கிறப்பவே சிலுவையில் ஏத்தினாங்க. இருந்தாலும் அவருக்கு மன்னிக்க வேண்டும் சொன்னார். அவர் மன்னித்தாரு. அதுவே ஒரு பாடமாக நமக்கு சொன்னாரு. எல்லாமே நம்ம கேட்கிறோம். ஆனா நமக்குன்னு வரும்போது நாம செயல்படுறோமா? ஏதாவது ஒரு சின்ன சாரி சொன்னா கூட நம்மளால பொறுத்துக்க முடியல. ஒரு தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ, பின்னாடி இருந்து யாராவது தள்ளினா நம்ம ட்ரெஸ் மேல விழுது. இருந்தாலும் நமக்கு எவ்வளோ கோபம் வருது. எல்லாமே நினச்சிட்டாங்க. இப்போ இந்த காஃபி கரையெல்லாம் எப்படி போகும்? ட்ரெஸ் தான் நம்ம. அது தனியாக இருந்தால் காஞ்சி போயிடும். காஃபி கரையாக இருந்தால் வீட்டுக்கு போய் துவைச்சிக்கலாம். இப்போ தான் சர்ஃப் எக்ஸல் இருக்குது இல்லை, அப்புறம் என்ன? இவ்வளவும் இருந்தும் கூட நம்மளால் மன்னிக்க முடியலன்னா நம்மளுடைய மனம் என்பது எப்படி இருக்குது என்பது நமக்கு நாம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெருசாக சொல்கிறோம்னா, இது எல்லாம் கடவுளின் குணங்கள். மை டியர் காட்ஸ்ன்னு சொல்லும் போது நாமெல்லாம் கடவுள்மார்களா இருக்கிறோமா? கடவுள்மார்களா ஆகுறோமா? கடவுளின் தன்மை என்ன? கடவுளின் குணங்கள் நமக்குள் நாம பெருக்கிக் கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்மை நாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த சில பேருக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி, சில பேருக்கு என்ன, அந்த ஃபோட்டோகிராஃபி, அதாவது ஃபோட்டோகிராஃபிக் மெமரி என்றால் நம் கண்கள் மூலமாக எது எல்லாம் நாம் இந்த மைண்டுக்கு அனுப்புகிறோமோ அது எல்லாம் அங்கே இருக்கிறது. அதுதான் கெட்டதை பார்க்க வேண்டாம், கெட்டதை பேச வேண்டாம், கெட்டதை கேட்க வேண்டாம், கெட்டதை சொல்ல வேண்டாம். இன்னும் முடிஞ்சு அதனை நிறுத்த நாம ட்ரை பண்ணணும். நீங்கள் இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஊர்வாயை மூட முடியாது. ஆனால் நம்ம காதுகளை நம்ம மூடிக்கலாம் இல்ல, அதை செய்யணும். ஸோ நாம் ஆன்ம ஞானத்தை பெருக்கிக் கொள்ளணும்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி நாம் உபயோகிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாம் இந்த தேகம் தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தேக பாவனையில் இருக்கும் போது நமக்கு பல கோரிக்கைகள் இருக்கு, பல ஆசைகள் இருக்கு, எத்தனையோ நாம எதிர்பார்க்கிறோம். இது எல்லாம் நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. ஆனால் நம்ம தியானத்துக்கு வந்த பிறகு நாம் இந்த தேகம் இல்லை, நாம் இந்த ஆன்மான்னு புரியுது, ஆன்ம சக்தியை பற்றி புரியுது, இந்த மைண்டை பற்றி புரியுது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றியும் புரியுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது உங்களுடைய சேவகன். சேவகன்னா எந்த மாதிரி சேவகன்? ராஜா யார் அங்கே சொன்னதுமே மகாராஜா என்ன உத்தரவுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு சேவகன். சேவகன் என்றால் எதை கேட்டாலும் தருபவன், எதை கேட்டாலும் கொண்டு கொடுப்பவன்.
நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு சர்வெண்ட். அது நீங்கள் கட்டளையிடுங்கள், எது வேண்டுமானாலும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இதுல விந்தையான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இது எதுவுமே நமக்கு தெரியாது. இங்க ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு. தியானத்துக்கு வந்த பிறகு இந்த மைண்ட் பவர், இந்த ஆன்ம சக்தி, அக உலகம், இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், இது எல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிகிறது. சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி எப்படி இதெல்லாம் நம் வாழ்க்கையில நிஜமாக்கி கொள்வது என்பது தெரிகிறது. எப்போ நம்ம தியானம் செய்கிறோமோ இதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா அங்கே நமக்கு ஆசை கோரிக்கைகள் எதுவுமே இல்லை. நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் வந்து தியானத்தில் இன்னும் சிறப்பாக விளங்கணும், ஆன்மீக ஞானத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்ட ஆன்மீக ஞானத்தை இந்த வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கணும், இந்த மோட்ச மார்க்கத்துக்கு நான் வழிவகுத்துக்கணும் சொல்லி நாம் நினைக்கிறோமே தவிர, ஆசைகள் இருக்கிறப்ப நிறைவேற்றுகிறது எப்படின்னு தெரியல. நிறைவேற்றுகிறது எப்படின்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு இந்த பௌதிக வாழ்க்கையின் ஆசைகள் எதுவுமே நம்மளை பெருசா தோணாது. ஆன்மீக வளர்ச்சி மாத்திரமே தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஸோ இந்த மைண்ட் என்பது எப்படி வேலை செய்கிறது? நம் நம்பிக்கைகள் எவ்வாறு இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு இது செய்கிறது. நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம மைண்ட்ல புகுத்தப்பட்டு இருக்கு. சிலது வந்து குருட்டு நம்பிக்கைகளாக கூட இருக்கும். பட் அந்த நம்பிக்கைகளில் நாம் ஏன் இருக்கிறோம், அந்த நம்பிக்கைகள் எப்படி வந்தது, இந்த நம்பிக்கைகளில் இருந்து நாம எப்படி வெளிவரணும் எல்லாமே பார்த்துக்கணும். ஒரு பூனை குறுக்க வந்தாலும் நம்மளால வெளியில போக முடியல. ஐயோ பூனை குறுக்க வந்துடுச்சுன்னு மறுபடியும் உள்ள வந்து உக்காந்து ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போறோம். அது பூனை, அது நம்மள என்ன செய்ய போகுது? அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? அது ஏன் நாம் நம்புறோம்? கேட்டா ஒன்னே ஒன்று சொல்றோம், பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லலை. பெரியவங்க சொன்னது எல்லாமே 100% ரைட்டுன்னு கிடையாது. பெரியவங்க சொன்னதுல ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது எப்படி வந்தது, ஏன் வந்தது, அதுக்கும் மேல நமக்குன்னு ஒரு ஆன்ம சக்தி இருக்கு. ஒருத்தர் கவிதை எழுதினார். பூனை இன்னைக்கு ஒரு கார்ல அடிபட்டு ரொம்ப பரிதாப நிலையில இருக்கு. காரணம் அவனுக்கு ஒரு மனுஷன் குறுக்கே வந்துட்டான்னு. இதுதான் உண்மையோ தெரியாது. பூனை நம்மளை பார்த்து அந்த மாதிரி நினைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? ம். பூனைக்கும் அறிவு இருக்கு. இந்த மைண்ட் என்பது நம்முடைய அக உலகத்தில் இருந்து நமக்கு வர வேண்டிய ஞானத்தையும் சக்தியையும் அனைத்தும் கதவுகளாக அது மூடப்பட்டு இருக்கு. நம் நம்பிக்கை தான் நம்மளுடைய அக உலகத்தின் கதவு. அதை நம்ம அடைச்சிட்டோம். அந்த கதவுகளை நாம் திறக்க வேண்டும். நம் யோசனைகளில், நம் நம்பிக்கை அமைப்பில், இந்த பாஹ்ய உலகத்தில், அதாவது வெளி உலகத்தில் நாம் எதையெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது அனைத்தும் நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி பெரேடெல்லாம் பார்க்குறோம், என்சிசி பெரேடெல்லாம் பார்க்குறோம். எத்தனை ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் ஒரே மாதிரி அந்த கை கால் அசைந்து அது நடக்கிறப்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நாம் என்ன சொல்கிறோம், அவங்கெல்லாம் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ட்ரைனிங் மூலமாகத்தான் அவங்களுக்கு இது எல்லாம் நடக்குதுன்னு நாம் நினைக்கிறதுனால நாம் அதை ட்ரை பண்ணப்போ நமக்கெல்லாம் ட்ரைனிங் இல்லைப்போ நமக்கு வராது. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அது நமக்கு ரொம்ப பிடிக்குது இல்லை? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கை கால் ஒரு லயத்தில் அது அசைக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு பெரிய ட்ரைனிங்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. என்னால் கூட செய்ய முடியும், எனக்கு இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவும் பிடிக்கும், இது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி நம் நம்பிக்கையை உடைத்து நாமும் கூட அவங்க குழுவில் கலந்து நடக்கும் போது நமக்கு கூட அது வரும். நம்ம எல்லாத்துக்குமே ட்ரைனிங் வேணும், ட்ரைனிங் வேணும், ட்ரைனிங் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஐஏஎஸ் என்பது ட்ரைனிங் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களே செல்ஃபாக படிக்கிற ஒரு படிப்பாக இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் சிஏ கூட அப்படி தான். சிஏக்கெல்லாம் காலேஜ் எல்லாம் இல்லை, வெறும் இன்ஸ்டியூட் இருந்தது. அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், நம்ம செல்ஃபாக படிக்கணும். அதுக்காகத்தான் அந்த சிலபஸில் வந்து கடைசி 2 வருடம் ஏதாவது ஒரு ஆடிட்டர்கிட்ட நம்ம வந்து அப்ரெண்டிஸை வேலை பார்க்கணும், அதாவது ப்ராக்டிகல்ஸ் மாதிரி. இப்போ எங்கே இருக்குது?
எல்லாத்துக்குமே ட்ரைனிங் காலேஜஸ், எல்லாத்துக்குமே இன்ஸ்டிடியூஷன்ஸு. இங்கே போனால் நமக்கு எல்லாம் ஈஸியாக கற்றுக் கொடுப்பாங்க. செல்ஃப் ரியலைசேஷன் என்பதும் இல்லை, செல்ஃப் ஸ்டடி என்பதும் இல்லை. எல்லாத்தையும் சொல்லித்தரணும். அப்போ அந்த காலத்தில் யார் சொல்லித் தந்தாங்க? ஆ? 8வது கூட படிக்கலை, கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அப்பெல்லாம் டைவர்ஸ் ப்ராப்ளம்லாம் இல்லையே. காரணம் என்ன? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் நாம் எப்படி ஒதுங்கி இருக்கணும், அதில் எப்படி நம்ம ஜெல் ஆகணும், இது எப்படி செய்யணும் என்று அவங்க தானாக தெரியும். இப்போ எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், மாதத்துக்கு பல லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரே கேள்வி கேட்குறேன், அம்மா நீ இதெல்லாம் எனக்கு சொல்லியே தரலையே. இதெல்லாம் சொல்லி தந்து வர்ற விஷயங்களா? அந்தந்த நேரத்தில் அந்தந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் அம்மா சொல்லலை அம்மா சொல்லலைன்னு சொல்லி அம்மா மேலே குத்தம் சாத்துட்டு நீ எதுவுமே சொல்லித்தரல, அதனால தான் என்னுடைய மேரேஜ் லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லி ஈஸியாக பழிய போட்டுடுறாங்க. இந்த கம்ப்யூட்டரு இந்த இதெல்லாம் பண்ண தெரியுது. ஏன்னா நீங்கள் பாஸ்கோடு ஜானா அதில் டி கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கிறீங்க. அந்த கேபிட்டல் டி எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனால் பசங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. ஏன்னா படிப்பு, டெக்னாலஜி டெக்னாலஜி தெரியுதே தவிர வாழ்க்கை தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான். அவனால் ரோடு கிராஸ் பண்ண கூட தெரியாது. பக்கத்தில் யாராவது இருந்து ரோடு கிராஸ் பண்ணாதான் அவர் பண்ணுவார். என்ன ரோடு கிராஸ் பண்ண எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா தான் என்னை எப்பவும் கூட்டிகிட்டு போவார். எனக்கு இது தெரியாது. ஆனால் பாருங்கள், ரோட்டில் அவ்வளவு வண்டிகள் வரும்போது ஒரு நாயாகட்டும் ஒரு மாடாகட்டும் அது தானாகவே கிராஸ் பண்ணுறதை தவிர அதுக்கு யாராவது சொல்லி தந்தாங்களா? அந்த பொது அறிவு கூட நமக்கு இல்லைன்னா நம்மளுடைய நம்பிக்கை சிஸ்டம் என்பது எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். யாரையும் நான் புண்படுத்துறதுக்காக இது சொல்லலை. ஸோ நம் ஆன்ம ஞானத்தை, ஆன்ம சக்தியை நாம் உணர்ந்தால் நம்மை யாரும் அடக்கி வைக்க முடியாது. 2வது, நாம பிறரை அடக்கி வைக்கணும் சொல்லி நாமளும் முயற்சிக்க மாட்டோம். இது மாபெரும் விஷயம். நம் நம்பிக்கைகளை நாம் மாற்றிக்கொண்டால் போதும். நம் எண்ணங்கள் என்பது ஒரு பாசிட்டிவ் நிலையில் இருந்தால் போதும். எஃபர்ட்லெஸ்ஸா, ஒரு பிரயத்னமே இல்லாமல் நம் வாழ்க்கையை நாம நினைச்ச மாதிரி கண்டிப்பா முன்னேறி வரும். ஒரு டீ கடை பையன் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனார் இல்லை? அது எப்படி நடந்தது? அவருடைய மைண்ட் பவர் என்ன? அவர் என்ன நினைச்சாரு? ஆனால் வந்த பிறகு எப்படி இருக்கிறாரு? நான் ரொம்ப ஏழ்மையில இருந்து வந்தேன், இப்போ எவ்வளோ பெரிய நாட்டுக்கு நான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறேன்னு சொல்லி ஏதாவது வெறியாட்டம் ஆடுறாரா? நாட்டு மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது, ஒரு பற்று இருக்குது. இந்த நாடை எப்படி வழிநடத்த செல்லணும்னு இருக்குது. இந்த நாட்டை எப்படி வல்லரசு ஆக்கணும் என்ற அந்த கிளியர் கட் யோசனை இருக்குது. அந்த பாசிட்டிவ் திங்கிங், அந்த திங்கிங், அந்த சாலிடாரிட்டி இருக்கிறதுக்கு மூலமாகத்தான் பெரிய நாடுகள் என்று சொல்லப்படுகிறவங்க நம்ம எவ்வளோ மிரட்டினாலும் கொஞ்சம் கூட அசையாம தைரியமா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இருந்ததா? இல்லை. வல்லரசு நாடுன்னு அவங்க சொன்னது நம்ம கேட்டு தானே ஆகணும். அவங்க நம்ம மேலே எந்த விதமான இது விதித்தாலும் நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகணும் இல்லை? 50% தாரிஃபு, அப்போ 500%. இப்போ நடக்குதா? நடக்கலை. ஏன்னா நம்ம பயப்படலை. அந்த மைண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளால் எவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் என்பதுக்கு இதுவே ஒரு உதாரணம். அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கா? அவங்க பாட்டம் முப்பாட்டம் யாராவது அரசியலில் இருந்தாங்களா? இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் ஆல் டீ கடையிலேருந்து வந்த பையன். அப்படி தானே நம்ம சொல்கிறோம். ஹவு ஸ்ட்ராங்னஸ், அந்த ஸ்ட்ராங்னஸ் எப்படி வந்தது? பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்குது, நாட்டுப்பற்று கொடுக்குது. எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்திருந்த நமக்கு இந்த சுதந்திரம் வந்திருக்கு. வந்த சுதந்திரத்தை நாம் எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும்? நம்ம சென்னை அளவு இல்லை சிங்கப்பூர். 1970s வரைக்கும் அது எப்படி இருந்தது? இந்தியாவை விட ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ ஏஷியாவில் நம்பர் 1 கண்ட்ரி. எப்படி மாறிடுச்சு? நாட்டுக்காக ஒருத்தர் நின்னாரு.
அந்த மாதிரி நமக்காக நாம நிற்க முடியாதா? நமக்காக நாம நிற்கணும். நாம நின்னா நம்மளை பார்த்து இன்னும் பல பேர் நிற்பாங்க. ஸோ மனதுக்கு அந்த அளவுக்கு சக்தி என்பது இருக்கு. இந்த மனத்தின் வேறுபாடு தான். இவங்க ஆண், இவங்க பெண். பெண்ணுக்கு இதெல்லாம் முடியாது, ஆணுக்குத்தான் முடியும். ஆணுக்குத்தான் முடியும்னா அப்போ பிடி உஷாக்கு அப்புறம் யாருமே ஓடலையே அந்த மாதிரி. அப்போ பெண்ணால் எப்படி ஓட முடிஞ்சது? இதெல்லாம் மைண்ட் செய்கிற வேலை. ஸோ இந்த நம்பிக்கை என்பது கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் இருக்கும். அந்த கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற இந்த நம்பிக்கைகளை நாம் மாற்றினால் மட்டுமே நம்ம மைண்ட் என்பது, அந்த மைண்டு பவர் என்பதை நம்மளால் உபயோகித்து கொள்ள முடியும். நமக்கு எது வேண்டுமானாலும் கேட்டால் இந்த மைண்ட் என்பது நமக்கு கொடுக்கும். அது கொடுக்கறதுக்கு நம்மளுடைய கற்பனை திறன், அதுக்கு நம்மளுடைய ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு அனைத்தையும் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தோடு அது பயன்படுத்துகிறோமா, அத்தனை விரைவாக நமக்கு சேரும். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது வரவே இல்லைன்னா எங்கேயோ நம் நம்பிக்கை அமைப்பில் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு. கேட்டா கொடுத்துடுவானா? இந்த பக்தி மதம் வந்தது எல்லாமே இந்த மைண்ட் பவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகத்தான். நம் நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரத்துக்காகத்தான் கடவுள் நம்பிக்கை என்பது நமக்கு வந்தது. கேட்டேன்பா, அவனை கேட்டேன், அவனுக்கு அசாத்தியம் என்பது எதுவும் இல்லை, அவன் கொடுத்துடுவான்ப்பா. முழு மனதோடு நம்பினோர் நம் முன்னோர்கள். நம்ம நம்மளையும் நம்புறதில்ல, நம்ம மேலே இருக்கிற அந்த கடவுளையும் நம்புறதில்ல, யாரையும் நம்புறதில்ல. ஏதாவது நமக்கு நடந்தாலும், அதாவது ஒரு நல்லது நடந்தாலும் அது ஃப்ளூக்கில் வந்ததுப்பா. சரி, வந்ததுக்கு சந்தோஷம் இருக்கா? இது வந்தது, இது நிலைத்து நிற்குமா, எத்தனை நாள் இருக்குமோ என்னமோ. வந்ததை நம்மளால் அது வெல்கம் பண்ண கூட முடியல. இன்னும் சொல்ல போனா வந்தது நிலைத்து நிற்கும் இல்லை, இது போயிடாது இல்லை, இது எப்போ போகுமோ. வந்ததை நம்மளால் வரவேற்க தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இது நம்ம விட்டு எங்கே போயிடுமோ என்ற பயத்தில் தான் நாம் இருக்கிறோம். இது போயிடுமோ என்ற பயம் நம் மனதில் இருக்கும் போது கண்டிப்பாக அது போய் தான் தீரும். அது போனது அது தவறு இல்லை. அது போகும் போகும் என்ற பயத்தில் இருக்கிற நம்மளுடைய எண்ணங்களின் வலிமைத்தான் அதனை அனுப்பி வைத்ததே தவிர, வந்தது இங்கே டேரா போட்டுக்கிட்டு இது வந்தது, இது நான் விடவே மாட்டேன், இது என்கிட்ட இருக்கும் சொல்லி அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கணும். சின்ன வயசில் அம்புலி மாமாவில் படித்த ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு மாபெரும் செல்வந்தர் இருந்தாலும் அவருக்கு ஒரு எல்லாமே இழந்துடுறாரு. அவர் கண்ணு முன்னாடி தெரியுது. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த அஷ்டலட்சுமிகள் ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா போகும்போது தனலட்சுமி போச்சு, தானியலட்சுமி போச்சு, ஆதிலட்சுமி போச்சு, எல்லாமே போய்கிட்டு இருக்கிறப்ப அவங்க மனைவி கேட்குறாங்க, என்னங்க ஒவ்வொரு லட்சுமியாக போய்கிட்டு இருக்கேன்னு. இவர் ஒன்றும் பேசலை, சும்மா இருந்தார். போகிறவங்கள போக விடு. அப்புறம் தைரியலட்சுமி போகிறப்ப மாத்திரம் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினார், அம்மா நீ இருக்கிற தைரியத்தில் தாம்மா மற்ற லட்சுமி எல்லாம் போனால் நான் இருந்தேன், நீயும் போயிட்டா என்னால் எப்படிம்மா, நீ கண்டிப்பாக என்னோட இருந்தே ஆகணும். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு தைரியமா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும், எங்கேயும் சோர்ந்து போகக்கூடாது, பயம் சோகம் நம்மளை சூழக்கூடாது. அது வந்துடுச்சுன்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. தைரியமாக இருக்கணும், ஆசைப்படணும், அதுக்கு நம்ம கற்பனை திறன் இருக்கணும், அதற்கு நம்மளுடைய உணர்வுகளை நாம ஜோடி சேர்க்கணும். இல்லைன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா? எப்படி நடந்தது? அவர் விரும்பினார். அதுக்கு அவருடைய கற்பனை திறன் பிளஸ் அந்த உணர்வுகள், நான் தான் நம்பர் 1 இந்தியாவில் பணக்காரனாக இருக்கணும்னு. நாம அந்த அளவுக்கு பெருசாகணும்னு நினைக்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில நாம இந்த ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பு, அதாவது சிறந்து நாம் இருக்கணும். நம்ம அனைத்தையும் கற்றுக்கணும், அனைத்தையும் எனக்கு புரியணும், அனைத்தும் நான்
கடைபிடிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருக்கணும். ஆன்ம ஞானத்தில் நான் ஓங்கி இருக்கணும் என்று ஒரு சின்ன யோசனை தான். அது ரிலீஸ் பண்ணா போதும். அதுவே ஒரு சங்கல்பமாக மாறுகிறது. அது எப்பொழுது சங்கல்பமாக மாறுகிறதோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏற்றவாறு நம் சப்கான்ஷியஸ் மைண்ட் உலகத்தில் இருந்த அந்த சக்தி நமக்கு வேலை செய்கிறது. அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்க காலையிலேயே இந்த ஜூமுக்கு வர்றது, ஜூமுக்கு வரணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா என்னால வர முடியல. ரெண்டும் பரஸ்பர விருத்தமான விஷயங்கள். ஆசை இருக்கு, ஆனா வர முடியலன்னு சொல்றீங்க. காரணம் என்ன? அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆமா, என்னால வர முடியாது, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஆசை இருக்கு, கண்டிப்பாக என் ஆசை நிறைவேறணும், கண்டிப்பாக நான் இதுல கலந்துக்கணும் சொல்லி அந்த ஆசையை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும். எனக்கு ஆசை இருக்கு, ஆனா நிறைவேறாத அளவுக்கு இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை நம்ம ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் இப்போ இத்தனை மாசம் நடக்குது. பழனியப்பன் சார் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேற யாருக்காவது கொடுத்துட்டாரா? எப்பா நான் 6 மாசம் பார்த்துக்கிட்டு 6 மாசம் நீங்க யாராவது பார்த்துக்கோங்கன்னு இல்லை கொடுத்தாதான் எடுத்துக்கிறதுக்கு யாராவது ரெடியா இருக்கிறாங்களா? டெய்லி யார் சார் வருது? 20 நாள் வரணும் சார். காலையில் 5 மணிக்கே இதெல்லாம் செய்யணும். வேற வேலையே இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஊருக்கு போகணும். அவருக்கு மாத்திரம் அவர் மனுஷன் கிடையாது, அவருக்கு ஃபேமிலி இல்லையா? அவர் மாத்திரம் இந்த சொசைட்டியில் ஒரு நபர் கிடையாதா? ஆனால் எப்படி நடக்குது? இதெல்லாம் செய்யணும் என்ற அந்த ஆசை, கோரிக்கை 10 பேருக்கு நமக்கு தெரிந்தது. இப்போ நான் இந்த ஜூம் சொல்லணும்னா பழனியப்பன் சார் இது ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணி வச்சதை நான் பேச முடியும். இது ஜூம் நானே இயக்க முடியும் இல்லையே. இதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வேலை செஞ்சால் மட்டும்தான் இங்கே நான் பேச முடியும். பேசுகிறவங்க மாத்திரம் சூப்பர் கிடையாது, அதுக்கு உருவான ஒரு சூழலை உருவாக்கி தந்த எல்லாரும் தான். இப்போ ஒரு பேப்பர் இருக்கு, நிறைய பேப்பர்ஸ். அதில் நிறைய ஆன்ம ஞானத்தை ரொம்ப சூப்பரான விஷயங்களெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேப்பர் தனித்தனி இருந்தா எப்படி? அதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு பின் போடணும். இந்த பேப்பர்ல இருக்கிற விஷயம் எவ்வளவு சிறப்பானதோ அது எல்லாம் சேர்த்து வச்சு எங்கேயும் செதறாமல் சேர்த்து வைக்கிற அந்த பின்னு கூட அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட் தான். அந்த பின்னை இல்லைன்னா நம்மளால கரெக்டாக அந்த நம்பர் போட்டு அடக்கி வச்சு அதாவது அந்த இதில் வைக்க முடியுமா? அது கரெக்டாக அது வைக்கிறதுக்கு அந்த பின் அங்கே உதவுது. பேப்பர் இல்லைன்னா எழுத முடியாது. எழுதினது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அது கரெக்டாக எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பின்னும் உதவுது. எல்லாமே இங்கே இம்பார்ட்டண்ட் தான். இம்பார்ட்டண்ட் இல்லாத விஷயங்கள் ஏதும் இல்லை. அனைத்தும் சேம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எத்தனை பேர் நினைக்கிறாங்க என் மனைவி வந்த பிறகுதான் எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு? அந்த மனைவியை பெத்தெடுத்து கொடுத்த அவங்களும் எனக்கு பெற்றோர்களுக்கு சமம்னு இங்க இந்த பொண்ணு நினைக்குதா? இந்த கணவனை எனக்கு கொடுத்த இந்த இவர்களும் கூட எனக்கு பெற்றோர்களுக்கு சமம்னு கேட்கறத. நீ ஒண்டியா இருக்கிறியா? நீ லக்கேஜோட இருக்கிறியா? லக்கேஜ்னு உங்க அம்மா அப்பாவா? வாட் இஸ் திஸ் டெர்மினாலஜி? என்ன பேசுறோம்? நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு? அன்பாக இருந்தால் ரஜினிகாந்த் ஒரு சினிமாவில் சொல்வாரு, அவர் பெரிய அரண்மனையில் இருந்தவர், இப்போ ஒரு குடிசையில் இருக்கிறாரு. என் மனசு நிறைஞ்சிருக்குப்பா, நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த குடிசையில் இருந்தாலும் நான் ராஜாவாகத்தான் இருக்கிறேன். எனக்கு ஒத்துழைக்கிற என் மனைவி. அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கல. தூக்கம் எப்போ வரும்? மனசு நிம்மதியா இருக்கும் போது வரும். மன அமைதியா இருக்கும் போது வரும். மனசு நிறைவா இருக்கும் போது வரும். அது நிம்மதியா இருக்கணும்னா அமைதியா இருக்கணும்னா நிறைவாக இருக்கணும். அது அனைத்தும் நம் யோசனைகளில் இருக்கு. நமக்கு கோயிலுக்கு போனா ஒரு பிரசாதம் கிடைக்கலன்னா அங்கேயே நாம இரிட்டேட் ஆகிடுறோம்.
எல்லாருக்கும் கிடைச்சது. நான் வந்த பிறகு இல்லை காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இந்த கோயிலுக்கு போன ஒரு பிரசாதம் கூட, சும்மா கிடைக்கிற பிரசாதம் கூட எனக்கு கிடைக்கிறதே இல்லை. சும்மா கிடைக்கிற பிரசாதமே எனக்கு கிடைக்கலன்னா இப்போ வாழ்க்கையில் எனக்கு என்னதான் கிடைக்கும்? அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இருக்கிற அந்த ஃபோர்ஸ். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்ட், இது இரண்டும் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் மாதிரி. கான்சியஸ் மைண்டுக்குள் நாம் எதையெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யணும்னா நம் நம்பிக்கை அமைப்பு என்பது எப்படி இருக்கு, அந்த நம்பிக்கை அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய சங்கல்பங்கள், சங்கல்ப சக்தி என்பது இருக்கும். இது அனைத்தும் சேரும் போதுதான் இந்த மைண்ட் பவரை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். எதையும் நினைச்சதை நம்மளால் சாதிக்க முடியும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.